இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, இறை செய்தியை இந்தியாவிற்கு கொண்டுவர நீர் புனித தோமாவை தேர்ந்தெடுத்தீர். அவர் வழியாக இந்தியாவிற்கு உலகில் பல இடங்களுக்கு நற்செய்தியை கொடுக்க அவர் வழியாக மக்களுக்கு உதவி செய்தீர். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் புனித தோமா வழியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நவீன உலகத்தில் நாங்கள் உம்மை பின்பற்றி வாழ நீர் கொடுத்திருக்கிற அழைத்தலுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். உமது வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் இன்பங்களிலும் துன்பங்களிலும் உடனிருந்து எங்களை தீமைகளிலிருந்து காத்து வருபவரே, துன்பத்திலிருந்தும் விடுதலையாக்குகின்றவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் என்று கூறுகிறது. எவ்வாறு நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும் திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தாரோ, ஆண்டவர் அதே போல இறைவாக்கினர் வழியாக உலகத்தில் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள் என்று கூறுகிறது. நாம் அனைவரும் திருத்தூதர்களின் வழியாக நற்செய்தியை பெற்றிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். மறுமுறை அவர் தோன்றி இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா உடனடியாக, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று கூறினார். ஆண்டவரை நம்பிய தோமா அவருக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார். இயேசுவே ஆண்டவரே, நாங்களும் உம்மை காணவும் உம்முடைய அருள் பிரசன்னத்தை உணரவும் எங்களுக்கு அருள் தாரும். தோமாவை போல நாங்களும் சாட்சிய வாழ்வு வாழ வரம் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.